சைனாவில் வந்து ஒரு ஒரு கடை அப்படி கடை தெருவாக ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து இந்த பச்சை குத்துறது பச்சை குத்துறது பார்த்துருக்கோம்ல. பச்சை குத்துற ஒரு கடை இருந்திருக்கு. பச்சை குத்துற கடையில் வந்து அதில் போட்டிருந்தான், எல்லா மாதிரி டேட்டூ பண்ணலாம், இந்த மாதிரி டேட்டூஸ் போடலாம், உங்களுக்கு அனிமல்ஸ் மாதிரி வேணுமா, ஒரு மிருகங்கள் படம் போடணும்னா மிருகங்களுக்கு ஏற்ற டேட்டூஸ் போடலாம், இல்லைனா உங்களுக்கு யாரையோட முகம் போடணும், இல்லைனா ஏதாவது இது பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி பச்சை குத்துனாலும் குத்திக்கலாம், டேட்டூஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தாங்களாம். அப்போ என்ன அதில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, நிறைய வாசகங்கள், இதெல்லாம் எழுதலாம், இதெல்லாம் எழுதி கொடுக்கலாம், உங்களுக்கு பச்சை குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதும்போது அதில் ஒரு வாசகம் என்ன போட்டுருந்துச்சா, பார்ன் டு லூஸ், அதாவது நான் பிறந்தது தோல்வி அடைய பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகமாக, பார்ன் டு லூஸ் அப்படிங்கிற ஒரு வாசகம் கூட நாங்கள் எழுதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருந்துச்சான். இந்த போன ஆளுக்கு ஒரே ஆச்சரியம். அவருக்கு வந்து இது என்ன, எல்லாருமே வந்து நான் வெற்றி பெறுவேன், விக்டரி அப்படி நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயங்களை தான் அவங்க வந்து பச்சை குத்திப்பாங்க. இது வந்து ஏன்னா பச்சை குத்துனா அது அவங்க வாழ்நாள் பூரா அது வந்து அவங்க உடம்புல இருக்கும். அது வந்து அவங்களோட மென்டாலிட்டி, அவங்களோட மனசு எப்படி இருக்குங்கிறத பிரதிபலிக்கும். அப்போ அது வந்து இவர் போய் கேட்குறாராம், உள்ளே போய் கேட்குறாராம் அந்த சைனா ஆள்கிட்ட. கொஞ்சம் ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்ச ஆள் அவர், அதனால் சைனாக்காரரு. அப்போ அவர்கிட்ட கேட்டாராம், இந்த மாதிரி கூட வாசகம் குத்திக்கிறாங்களா, பார்ன் டு லூஸ், நான் தோல்வி அடைய தான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகத்தை யாராவது பச்சை குத்திப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொன்னாரா, ஐயோ இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இதுங்க, நிறைய பேர் இது வந்து குத்திட்டு போவாங்க, நான் ரொம்ப என்ன சொல்கிறது, நான் அதை போட்டனால தான் என் கடைக்கே நிறைய பேர் வராங்க, அந்த வாசகம் தான் நான் நிறைய பேருக்கு பச்சை குத்தி விடுவேன் அப்படின்னாராம். அப்போ இவருக்கு புரியலையாம், எப்படி அது வந்து இதை போய் யார் அப்படி பச்சை குத்துவா, நான் தோல்வி அடைய பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவா அப்படின்னு சொன்னால், அந்த கடைக்காரர் சொல்கிறாராம், அவர் அரைகுறை இங்கிலீஷில் சொல்லியிருக்காரு, டாட்டூ இன் மைண்ட் ஃபர்ஸ்ட், தென் டாட்டூ ஆன் பாடி. அதாவது அவங்க மனசில் ஏற்கனவே அவங்க பச்சை குத்திக்கிட்டாங்க. என்னன்னு, நான் வந்து தோல்வி அடைய தான் பிறந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க மனசில் இருக்கிறனால தான் அவங்க உடம்புல வந்து அதை எழுத வராங்க, சும்மா ஃபேன்சிக்காக எழுத வரல. அப்போது உள்ளத்தின் ஆழத்தில் தன்னை பற்றின ஒரு இமேஜ், ஒரு செல்ஃப் இமேஜ் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் தோல்வி, ஐ எம் அ ஃபெயிலியர், நான் தோல்வி அடைய தான் இருக்கிறேன், நான் வந்து எனக்கு வந்து வெற்றி கிடையாது, எனக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மனுஷனும் இருக்கிறான் இந்த உலகத்தில். வந்து பார்த்திங்கன்னா, உலக பிரகாரமாக எதை நாடி போனாலும் அவனுக்கு வந்து கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை வந்து தோல்வியான வாழ்க்கை தான். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்து இருக்கும்போது தான் ஐ எம் பார்ன் டு வின் அப்படிங்கிற ஆட்டிடியூட் வரும், அப்படிங்கிற மனநிலை வருந்துமே தவிர, இந்த உலகத்துக்கு பின்னால் ஓடுற ஆட்களாக இருக்கட்டும், கிறிஸ்து இல்லாத ஆட்கள் எல்லாருக்குமே அவங்க மைண்டில் ஏற்கனவே அவங்க வந்து பச்சை குத்தி இருக்குது. வெளியில் நிறைய பேருக்கு ஒருவேளை நம்ம பச்சை குத்தாமல் இருக்கலாம், நம்ம ஒன்றும் பண்ணாமல் இருக்கலாம், நிறைய பேர் அந்த மாதிரி வெளியே காட்டிக்காமல் இருக்கலாம். ஆனால் தான் மனசுக்குள்ளே அவங்க தன்னை பற்றி என்ன யோசிக்கிறாங்க, நம்ம பைபிளில் சொல்ல, ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீ, கிறிஸ்துவின் மூலியமாக நான் எல்லாத்தையும் செய்ய முடியும், அவர் கொடுக்குற பலத்தால் நான் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறோம். பட் வித்தவுட் கிரைஸ்ட் அவங்க எல்லாருமே தேர் பார்ன் டு லூஸுங்கிற அந்த வாசகத்தை தான் அவங்க மைண்டில் பச்சை குத்திருக்காங்க. ஒருவேளை நம்ம கூட கிறிஸ்துவை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம், ஆனாலும் நம்ம வாழ்க்கை ஒரு தோல்வியாக இருக்குது, நம்மளை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, நம்மளை என்ன சொல்கிறது, விசாரிக்க யாரும் இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். எனக்குன்னு யாரும் இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன் இந்த உலகத்தில், வந்து இவ்வளோ பெரிய உலகத்தில், இவ்வளோ வஞ்சகம் நிறைஞ்ச உலகத்தில் என்னால் இன்னும் சாதிக்க முடியாது அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா, நான் இன்றைக்கி சொல்கிறேன், யூ ஆர் பார்ன் டு வின், நாட் பார்ன் டு லூஸ். ஹல்லேலூயா. நம்மளை நம்ம கர்த்தருக்குள்ளாக நான் ஜெயிக்கவே பிறந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை நம்ம மைண்டில் இன்னைக்கு நம்ம பச்சை குத்திக்கலாம். ஹல்லேலூயா. வெளியில் நம்ம வந்து அறிக்கைட்டு சொல்லலாம், கர்த்தர் த்ரூ கிரைஸ்ட் ஐ ஆம் விக்டோரியஸ். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக நான் ஜெயிக்கிறவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த நேரத்தில் என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, அவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சுற்றி சூழ்ந்திருக்கிறார். அவர் இருக்கும்போது நம்மளுக்கு தோல்வி, நம்ம அவரை விட்டு போனால் தான் தோல்வியை தவிர, அவர் நம்மளை சூழ்ந்திருக்கும் போது நம்மளுக்கு எப்போதுமே வெற்றி தான். ஹல்லேலூயா.